ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இது தேவனுக்கு ஊழியம் செய்யும் ஊழியர்களின் குறித்த நேர்காணல் நிகழ்ச்சியாகும். இங்கு ஒளிபரப்பாகும் காணொளியில் ஊழியர்கள் கடந்து வந்த பாதை, அவர்கள் ஜீவியத்தின் சாட்சி, ஊழியத்தின் அனுபவம், தெய்வ தரிசனம் மற்றும் ஆவிக்குரிய ஆலோசனை குறித்த தகவல் இடம்பெறும். Glory to God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளிலே இந்த நல்ல நேர்காணலை காண வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஸ்தோத்திரம். நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களை பார்க்க கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்கு கர்த்தர் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, ஐயா உங்களை தரிசனம், நீ கடந்து வந்த பாதை, உங்கள் அனுபவத்தை நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சியோடு தான் ஆரம்பிச்சிருக்கோம். இதை பார்க்குற ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். சரிங்களா? ரொம்ப நன்றி. அவங்களை பார்த்ததில்ல. எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? உங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. முதலாவது இந்த நேர்காணலை பார்க்குற எல்லாருக்கும் உங்கள் மூலமாக அன்பின் வாழ்த்துக்கள் சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் என்னை சந்திக்க வந்ததுக்காக நன்றி கூறுகிறேன். நான் ஒரு பாரம்பரியமான கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவர். என்னுடைய தாய் தகப்பன் இருவருமே அந்த தென்னிந்திய திருச்சபையில் ஆசிரியர்களாகவும் இறைப்பணியும் ஆற்றினவங்க. அந்த குடும்பத்தில் நான் மூணாவது மகனாக பிறந்தேன். என்னுடைய அந்த இளமை காலத்தில் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் ஆண்டவரிடத்தில் என்னுடைய நித்தியத்தை குறித்து பேசினார். இன்று நீ மரிப்பாயானால் நீ எங்கே போவாயின்னு என்னோட கேள்விகள் எழும்பிக் கொண்டே இருந்தது. என்னுடைய கல்லூரி நண்பர்கள் எல்லாரும் அந்த காலத்தில் ரட்சிக்கப்பட்டாங்க. இப்போ எனக்குள்ள ஒரு பெரிய வேதனையோடு நான் இருந்தபோது ஒரு நாள் ஏப்ரல் 1980 ஏப்ரல் மாதம் 30 கர்த்தர் என்னை ஒரு ஜெப வீட்டுக்கு நடத்தினார். அங்கே போய் வாலிபர்களாக ஜெபித்து கொண்டிருந்தார்கள். நானும் ஜெபிக்க என்னை கேட்டுக்கொண்ட போது ஜெபித்தேன். அந்த அருமையான நாள் என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள். அன்றைக்கு தேவன் என்னுடைய பாவங்கள்லாம் மன்னித்து எனக்கு ஒரு பெரிய சமாதானத்தை என் உள்ளத்திலே தந்தார். இந்த ஜெப வேளையில் அங்கேருந்து என்னுடைய வீட்டுக்கு நான் வர்றதுக்குள்ள நிறைய இடத்துல உட்காந்து எந்திரிச்சேன். அந்த அளவுக்கு தேவ பிரசன்னமானது அளவில்லாமல் என்னை நிரப்பி கொண்டே இருந்தது. என் தோளிலே தேவனுடைய கரம் அமர்ந்ததை நான் உணர்ந்தேன். அந்த ரட்சிப்பு என் வாழ்க்கையை ஒரு பெரிய திருப்புமுனையாக மாறி இயேசுவுக்கு அர்ப்பணித்தேன். அதுதான் என்னுடைய ரட்சிப்பின் சாட்சி. ரொம்ப மறக்க முடியாத நாள் அந்த நல்லவர். கடந்த 40 ஆண்டுகளாக ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணுறீங்க. ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணணும் இந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சுயா? இந்த ஊழிய அழைப்பு நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு, எப்படி நீங்கள் நிச்சயம் பண்ணினீங்க? ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் அந்த திருச்சபை சிவகாசி திருத்தங்களில் உள்ள அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை. ஆமாம், அங்கே என்னுடைய பள்ளிக்கூட நண்பர் தான் பாஸ்டராக இருந்தார், ஹென்றி செல்வராஜ் அப்படின்னு ஒரு ஐயா. அந்த திருச்சபைக்கு போய் இருந்த நாட்களிலே எனக்குள்ள ஒரு பெரிய அர்ப்பணம் வந்தது. ஊழியத்துக்கு என்னை அர்ப்பணிக்கும்படியான ஒரு தேவனுடைய தூண்டுதல் வந்தது. சொல்லப்போனால் நான் 8வது படிக்கும் போதே ஊழியத்துக்கான வாஞ்சியோடு நான் வாழ்ந்தேன். எங்கள் அப்பா சொன்னார், ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஊழியத்துக்கு போனடான்னு. என்னென்னு தெரியாமல் ஊழியத்துக்கு வாஞ்சித்தேன். ஆனாலும் ஆண்டவர் அந்த ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் அந்த ஊழியத்தை குறித்த ஒரு பெரிய பாரம் வந்தது. அப்போது எங்கள் போதகரும் அதை உறுதிப்படுத்தினார். எனக்குள்ளே ஒரு உந்துதல், திட்டமான ஒரு அர்ப்பணிப்பு. எங்கள் போதகரும் அதை ஆமோதித்தார். அந்த சமயத்தில் எங்களுடைய சர்ச்சில் ஒரு கன்வென்ஷன் நடந்தது. அப்போது நெல்லை ஜெபராஜ் அப்படின்னு ஒரு நெல்லை ஜெபராஜ்கிட்ட போய் ஜெபிக்க போனாங்க எல்லாரும். நான் கடைசியில் போகும்போது எனக்குள்ளே ஒரு கேள்வியோடு போனேன். என்னை நீங்கள் ஊழியத்துக்கு அழைத்தீங்கன்னா இந்த நேரத்தில் எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவர் என்மேல் அவர் கையை வைத்த உடனே சொன்னார், நீ என்னை சுமக்க வேண்டிய கழுதை. அன்னைக்கு முழு நேரத்துக்கு ஊழியத்துக்காக அர்ப்பணித்தேன்.
சும்மா ஒரு கவர்மெண்ட்ஸில் டிரான்ஸ்போர்ட்டில் கண்டக்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 83வது ஆண்டில் முழுமையாக அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு பாஸ்டர் கூட வந்து ஒரு 2 ஆண்டுகள் இருந்தேன், உடன் ஊழியராக இருந்தேன். அதுக்கப்புறம் 85வது ஆண்டில் இந்த விருநர்பட்டினத்துக்கு. நீங்கள் பல ஆண்டுகளாக இந்த ஊழியத்தில் இருக்கீங்க. அன்று இருந்த உபதேசத்துக்கும் இன்று இருக்கிற உபதேசத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கியா? நீங்கள் பல உபதேசம் பார்த்துருப்பீங்க, அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு அருமையான கேள்வி. ஆண்டவர் வந்து சபை மறுரூபத்தை விரும்புகிறாரு. ஆனால் சபையில் வந்து தேவையில்லாத மாற்றங்கள் தான் வந்திருக்கு என்பதை நான் வேதனையோடு, மறுரூபத்துக்கு இணையானது எதுவுமே இல்லை. கிறிஸ்துவின் சாயலை வளர வேண்டிய சபைகள் பின்தங்கி அப்படியே உலகத்தை ஒத்த வேஷம் தரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்குள்ள அன்னைக்கு இருந்த அந்த சீசத்துவ உபதேசம் இன்று இல்லை. அன்று இருந்த அந்த பிரதிஷ்டையின் வார்த்தையே இன்னைக்கு இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு வந்து ஜனங்களுக்கு பிரியமானவைகளை போதிக்கிறாங்க, தேவனுக்கு பிரியமானதை போதிக்க குறைந்து விட்டது. யாரையும் குறை சொல்லவில்லை. அதாவது ஒரு சபை வந்து தேவனுக்கு பிரியமாக உருவாக்க வேண்டியது. ஆனால் சபையாருக்கு பிரியமானதை அல்லது ஒரு நம்ம வாழ்க்கைக்கு ஏற்றாப்புல கிறிஸ்தவ மார்க்கம் மாறிவிட்டது. ஒரு வேதனையான ஒரு விஷயம். அன்னைக்கு இருந்த அந்த ஏற்கனவே சொன்னது போல சீசத்துவம், பிரதிஷ்டை, கனி உள்ள ஒரு ஜீவியம், அல்லது ஒரு ஜெப வாழ்க்கைக்குரிய செய்திகள் இன்னைக்கு இல்லை. அப்போஸ்தல உபதேசத்தை தவற விட்டோம். இன்னைக்கு பல சபைகளில் ஆராதனை முறைகள் எல்லாம் ரொம்ப மாறி இருக்கியா? எப்படி ஆராதிக்கணும், எது தேவனுக்கு பிரியமான ஆராதனை இருக்கும், ஆராதனை குறித்து ஜனங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆராதனை என்பது ஒரு அருமையான கேள்வி. அந்த நாட்களில் நான் நினைத்து பார்க்குறேன். ஆரம்ப நாட்களில் சபையில் வந்து 3 பாடல்கள் படித்து முடிக்கும் போதே we were filled with the Holy Ghost. அந்நிய பாஷை பேசி ஆராதித்தல், ஆவி நிறைவு, கம்பீரமான பாடல்கள். அந்த இது வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து தேவைப்படாத ஒரு நாட்களாக இருந்து ஆவி நிறைவுடன் கூட நடக்க வேண்டிய ஆராதனைகள். ஏதோ ஒரு பாடல்கள் ஆதிக்கம் செலுத்திவிட்டது, இசையும் பாடல்களும் ஆதிக்கம் செலுத்திவிட்டது. ஒரு புகழ்பெற்ற ஒரு ஊழியக்காரர் ஸ்விட்ச் அந்த ஸ்விட்ச் பிளேட் அண்ட் கிராஸ் என்று எழுதிய ஒரு புஸ்தகத்தின் ஆசிரியர் டேவிட் வில்கர்சன் சொல்கிறாரு, இன்னைக்கு சபையை இசை ஆக்கிரமித்து விட்டது. அந்த நிலைமையில் வந்து இசைக்கு தான் அடிமையாட்டாங்களே வழியா தேவ ஆவியானுடைய அசைவாடுதலுக்கு சபையில் வந்து காணாமல் போய்விட்டது. அது ஒரு வேதனையான ஒன்று. திரும்பவுமாக எல்லா சபைகளும் அந்த தேவன் விரும்புகிற ஒரு ஆராதனை, ஒரு அருமையான பரிசுத்த அலங்காரத்தோடு அந்த நடனங்கள், புகை போடுதல்கள் வந்து உன் பாட்டின் இரைச்சலை நிறுத்து. பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசி சொன்னது போல உன் இரைச்சலை நிறுத்துன்னு வந்து ஆண்டவரை சொல்கிறது போல எனக்கு ஒன்று ஸ்டாப் த நாய்ஸ். இன்னைக்கு ஆண்டவர் சொன்னால் அப்படி தான் சொல்லுவார் நான் நினைக்கிறேன். உள்ளே நுழைஞ்ச உடனே ஃபியர் ஆஃப் த லார்ட் இன்னைக்கு இல்லை. தேவனுக்கு பயத்தோடும் பக்தியோடு ஆராதனை செய்யணும் ஆண்டவருடைய வேதம் சொல்லு. அந்த பயபக்தி நிறைந்த ஆராதனையை இன்னைக்கு பார்க்கணும். பரம தகப்பனே, அருமை ரட்சகரேன்னு சொல்லு போல இப்போ பூரா டேடி ரொம்ப பயபக்தி உள்ள ஆராதனை மறுபடியுமாய் வேண்டும். ஆவியின் நிறைவு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் நிறைவுள்ள ஆராதனை உள்ள ஒரு ஆள் சர்ச்சைக்குள்ளே நுழையும் போதே, என்னுடைய திருச்சபையின் ஆரம்ப காலத்தில் உள்ள என்டர் ஆகும்போதே அவங்க தேவ பிரசன்னத்தால் தொடப்பட்டு தான் உள்ளே வருவாங்க. சாட்சி கேட்டிருக்கேன். உள்ள என்டர் ஆகும்போது ஒரு மகிமையின் தொடுதலை உணர்ந்து அப்படியே பயத்தோடு முழங்கள். இன்றைக்கி அது வந்து குறைஞ்சி தாமதமாக சபைக்கு வருவதை குறித்து ஒரு பயமே வெக்கம் இல்லாமல் தாமதமாக வந்துட்டு போஸ்டிப்போட சேர்ந்துக்கிறாங்க. அது வந்து ஆண்டவர் விரும்புகிறது இல்லைன்னு நான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அது வந்து ஊழியர்களும்
சபையாரும் ஆண்டவர்கிட்ட பாதத்தில் விழுந்து எங்களை ரிவைவ் பண்ணுங்க, எங்களை திருப்பி கொள்ளுங்க, எங்களை உயிர்ப்பிங்க ஆண்டவரே என்று உயிர்மீட்சிக்கான ஒரு ஜெபத்தை ஒவ்வொரு சபையும் ஏறணும். எண்ணிக்கை பெருகுவதிலையும் ஆடம்பரங்களிலையும் அவங்க கவனம் செலுத்துறதை விட்டுட்டு உயிர்மீட்சிக்கான ஒரு கதறலை இன்னைக்கு கண்ணீர் சபையில் இல்லை, களியாட்டுகள் இருக்கிறது. ஆனால் உயிர்மீட்சிக்கான ஒரு கதறல் சபை கதறிச்சுன்னா உண்மையான எழுப்புதலை சபை ஆண்டவர் கொடுத்து எண்ணிக்கை கடங்காத மக்களை தேவன் சபை நிரப்ப இன்னைக்கும் வல்லவராக அப்படின்னு விசுவாசிக்கிறேயா. உங்கள் ஊழிய பாதையில் பல சம்பவங்கள் நடந்திருக்கும். அதில் எந்த சம்பவம் உங்களுக்கு இன்னமும் மறக்க முடியாத சம்பவமாக இருக்குது? லட்சின் பாதையில் மறக்க முடியாத சம்பவங்கள் வந்து, ஒரு ஊரில் போய் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஊரில் உள்ள கிட்டத்தட்ட 99% அப்படியே நான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது மணி 8 இரவு கையை தூக்கிட்டு வந்து தங்களை அர்ப்பணித்து இப்போவே ஞானஸ்தானத்துக்கு எங்களுக்கு கொடுக்கணையான்னு கேட்டுக்கிட்டாங்க. அது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத. ரட்சிக்கப்பட்ட விசுவாசி செய்ய வேண்டிய காரியம் என்ன, செய்யக்கூடாத காரியம் என்ன, எதெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது, அதை குறித்து நீங்கள் கொஞ்சம் ஆலோசனை கொடுத்தீங்கன்னா இதை பார்க்குற விசுவாசிகள் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குயா. செய்ய வேண்டியவைகள் வந்து தேவனுடன் கூடிய அந்த உறவை வந்து எப்போதும் அவங்க கீப்பப் பண்ணணும். ஆண்டவர் கூட இருக்கிற உறவை அவர்கள் வந்து வேத வாசிப்பது மூலமாக, ஜீவிப்பது மூலமாக, தேவ சத்தம் கேட்டு அவங்க தங்களை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கொள்வது மூலமாக அந்த உறவை அவங்க வந்து சீர்படுத்தணும். ஆண்டவர் அவங்கள சேர்த்துருக்கிற திருச்சபையின் ஒரு போதகருக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனங்களோட அவங்க தோள் கொடுக்கும். அவருடைய விஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு இவங்களுடைய ஃபுல் சப்போர்ட்காக. இன்னொன்று செய்ய வேண்டியது என்னென்னா, அந்த திருச்சபையில் இருக்கிற எல்லாருக்கும் அவங்க வந்து உதவி செய்கிறவங்களா இருக்கும். அவங்கள குறித்த ஒரு கரிசனை, ஒரு ஏழை வரலாம், படிக்காதவங்க வரலாம், அவங்களுடைய காரியங்களை குறித்து ஒரு அன்போடு அவங்களை விசாரிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அது அந்த சபைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இடரெல்லாம் யாருக்கும் இருக்கக்கூடாது. அந்த பிரதர் இப்படி பண்ணார்ல, அவங்க குடும்பத்தில் ஒரு மேரேஜ் இருக்கும், அவங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு விசேஷம் இருந்திருக்கும். எல்லா விசுவாசியும் அன்னைக்கு வந்து பார்க்கும்போது இந்த பிரதரை இப்படி பண்ணிட்டாரு, வசனத்துக்கு ஒவ்வாத இந்த மாதிரி தன்னை வந்து அவர் எப்போதும் சாட்சியாக இருந்து யாருக்கும் இடர்ல இருக்கக்கூடாது. யாரையாவது பார்த்து அவங்களோட தங்களை கம்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கை இப்படி குறைஞ்சிருக்கு, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கு. அந்த சங்கீதம் 73 ஆசாப் என்ற பாடற்குழு தலைவர் அடுத்தவங்கள பார்த்தார். பார்த்ததுனால கால் இடறிச்சுன்னு சொல்றார். ஆல்மோஸ்ட் ஐ ஸ்லீப்டுன்னு சொல்றார். அவங்களெல்லாம் துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது பொறாமை கொண்டேன் நான் எனக்குள்ள. ஆனால் ஆண்டவர் அப்படியே தேவாலயத்துக்கு கொண்டு வந்து உட்கார வச்சு அவங்க முடிவையும் முடிவையும் காட்டுறேன் பாருன்னு சொன்னார். அவங்க முடிவு வீழ்ச்சி, என் முடிவு மகிமையில் ஏற்றுக்கொள்கிறாரு. அப்போ மற்றவங்கள பார்க்கும்போது ஸ்லிப்பாகிறதுக்குரிய வாய்ப்பு. அதனால் அவங்க வந்து மற்றவங்கள பார்க்கக்கூடாது, மற்றவங்கள ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. ஆமாம், இது ஒன்றாவது செய்யக்கூடாத காரியம் வந்து எப்போதும் எல்லார்கிட்டையும் குறைவுகள் உண்டு, குறைவுகளை பார்க்கக்கூடாது. பாஸ்டர்கிட்ட கூட குறைவு இருக்கலாம், அவர் மனிதர். விசுவாசிகிட்ட குறைவுகள் இருக்கலாம். அந்த குறைவுகளை வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்காக ஜெபிங்க. இந்த செய்தியை மற்றவங்களுக்கு பரப்பாதீங்க. இன்றைய காலகட்டத்தில் டெக்னாலஜியோட இந்த சோஷியல் மீடியா வளர்ச்சி ரொம்ப அதிகமாக காணப்படுதுயா. இந்த சோஷியல் மீடியா கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு வளர்ச்சியாக பார்க்குறீங்களா அல்லது வீழ்ச்சியாக பார்க்குறீங்களா? இதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 99% வந்து வீழ்ச்சியாக தான் பார்க்குறேன். 1% வேணால் விசுவாசிகளுக்கு கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் பிரயோஜனமாக இருக்கலாம். என்னுடைய செல்ஃபோனில் வாட்ஸ்அப் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது. ஒன்லி பேசுகிறேன், வாட்ஸ்அப் கிடையாதுயா.
நிறைய பாஸ்டர்ஸே கேட்பாங்க, எப்படி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. தகவல் தொடர்புக்காக வேணுமே கேட்டுக்கிறேன்யா அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய குப்பைகள் வந்து கடன்னு விழுந்துருது. அந்த என்னுடைய தாழ்மையான கருத்து, இந்த மாடர்ன் டெக்னாலஜிஸில் வர்ற இந்த சோசியல் மீடியாஸுக்கு என்னை போல விலகி இருக்க முடியாட்டாலும் ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு அவங்க தேவ ஆவியானுடைய ஸ்ட்ரெங்த்தை கேட்டுக்கணும். ஏன்னா எந்த ஒரு நபரும் இதில், அதனால் நம்ம இந்த மாதிரி சோசியல் மீடியாஸுக்கு கவனமாக இருக்கணும். மெசேஜஸ் கேட்கலாம், யூடியூப்பில் மெசேஜஸ். நான் நிறையா மெசேஜஸ் கேட்பேன். அந்த கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் நான் செய்திகள் கேட்குறேன். நல்ல பாஸ்டர் தாமஸ் ராஜ் பாஸ்டருடைய செய்திலாம் கேட்பேன். இந்த பக்கம் கேட்பேன். இதுபோல் ஆங்கில செய்தியாளர்கள் பால் வாஷர், இந்த இப்போ சமீபத்தில் இருந்தார்ல அந்த ஐயா, நிறையா அவங்களுடைய செய்தியெல்லாம் கேட்பேன் நான். ஜான் மேக் ஆர்தர், அப்புறம் நிறையா இங்கிலீஷ் மெசேஜஸ் கேட்பேன். அவங்க வந்து அந்த செய்திகள் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்படிப்பட்ட காரியத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் கவனமாக இருக்கும். என்னுடைய தாழ்மையான கருத்து.